அனைவருக்கும் வணக்கம். ஒரு மனிதனை வாழ வைக்கிறது பார்த்தீங்கன்னா 5 பஞ்சபூதங்கள். அந்த 5 பஞ்சபூதங்களும் உடம்புல 6 ஆதாரத்தின் அடிப்படையில் இயங்குதுங்க. இந்த 6 ஆதாரத்தின் அடிப்படையில் இயங்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய மூலாதாரத்தில் நோய் வந்தால் உடம்புக்கு பாதிப்பு ஏற்படும். அதே போல் சுவாதிஷ்டானத்தில் பாதிப்பு ஏற்பட்டால் அதே போல் இங்கே இருக்கக்கூடிய ஆர்கன் மலக்குடல் சம்பந்தமான பாதிப்புகள் வரும். மணிப்பூரக சக்கரத்தில் நோய் வந்தால் வயிறு சம்பந்தமான பாதிப்புகள், அதே போல் கல்லீரல் சம்பந்தமான பாதிப்புகள், இது போல பிரச்சனைகள் வரும். அநாஜக சக்கரத்தில் பாதிப்பு ஏற்பட்டால் இதயம் சம்பந்தமான பாதிப்புகள் வரும். அதே போல் விசுத்தி சக்கரத்தில் பாதிப்பு ஏற்பட்டால் தைராய்டு சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படும். அதே போல் இந்த சுழிமுனை சொல்லக்கூடிய ஆஞ்சார் சக்கரத்தில் பாதிப்பு ஏற்பட்டு விட்டால் அவங்களுக்கு இந்த மனநிலை சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படும். அதே போல் சகஸ்நாம சம்பந்தமான பாதிப்பு ஏற்பட்டு இந்த இடத்துல உச்சி சம்பந்தம் பாதிப்பு ஏற்பட்டு விட்டால் தன்னுடைய முழு உலகத்தை பற்றியே சிந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதாவது பார்த்தீங்கன்னா முழுசாகவே அவங்க அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கு ஏற்படுவாங்க, நோய் ஏற்படும். இது போல 6 ஆதாரங்கள் தான் ஒரு மனிதனை 5 பஞ்சபூதத்தின் துணை கொண்டு இயங்குகிறது. இது நல்ல விதமான முறையில் இதை மருத்துவமாக பார்த்தீங்கன்னா எல்லாமல்ல சித்தர், மிகப்பெரிய சித்தர் பார்த்தீங்கன்னா போகர் பெருமான் இதை தொடு வரும சிகிச்சையாக உலகத்துக்கு அறிமுகம் செஞ்சாங்க. அந்த வகையில் உடம்புல பார்த்தீங்கன்னா 12 ராஜ உறுப்புகள் இருக்குது. இந்த 12 ராஜ உறுப்புகளும் இந்த 5 பஞ்சபூதத்தின் அடிப்படையில் இயங்குதுங்க. இதை தான் பார்த்தீங்கன்னா 365 அக்குபஞ்சர் தொடு சிகிச்சை மூலயமா நம்ம சரி செய்ய, இந்த புள்ளிகளை தொடு சிகிச்சை மூலம் சிகிச்சை செய்யும் பொழுது நோய் அகல ஆரம்பிக்கும். இந்த தி சூரியன் டைம் சொல்லக்கூடிய இந்த உலக நன்மைக்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த மருத்துவ சேனலை பல பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முழுக்க உலக நன்மைக்காகவும் தனி மனிதனுடைய நோய் ஏற்பட்டு விட்டால் அதை எப்படி விடுபடலான்ற ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொல்லக்கூடிய இந்த சேனலை நீங்கள் எல்லோரும் ஷேர் பண்ண சொல்லி உங்களை விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.